அறிவிலே தெளிவு, நெஞ்சிலே உறுதி, அகத்திலே அன்பினோர் வெள்ளம், பொறிகளின் மீது தனியரசானே, உழுதெல்லாம் நினது பேரர்களின் நெறியிலே நாட்டம், கர்ம யோகத்தில் நிலைத்தல் என்றிவை அருளாய், குறிகுணம் ஏதும் இளதாய் அரைத்தாய் குலவிடு தனிப்பரம்பொருளே. அவங்க இடத்த மாத்திருக்காங்க. வாங்க. போன வாரத்துல மேஜை இல்லாத வட்ட மாநாட்டம் நடக்கும். போன வாரத்துல நம்ம சீதையும் ராமனும் சந்தித்து சீதை நயனகோசம் வரைக்கும் வரைகிற வரைக்கும் ஒரு நிமிஷம் நின்று சார் ஒரு ஸ்மைல் அடிச்சுட்டு போயிட்டாரு. நயனகோசம் மறைகிற வரைக்கும் அங்கே நின்று பார்த்து அவளுடைய இடகதாத காட்சியெல்லாம் பார்த்துக்கணும். அதை இன்னும் முடிக்க முடியல. போன வாரம் திட்டமிட்ட அளவுக்கு இந்த வாரம் திட்டமிட்டு கொஞ்சம் பார்க்க போனானே. முதல்ல 20 பாடல்களை முடிச்சுட்டா அதுக்கப்புறம் எல்லாம் கதை கொடுக்குது. இதெல்லாம் கௌதியார் ரிலேட்டட் இந்த வரைக்கும் விவரங்களை மட்டும் பார்த்து போயிட்டாங்க. நடுவில் ஒரே ஒரு பாட்டு சாதி பாட்டு இருக்குது. அந்த இடத்துல முடிச்சிட்டேன். அது பண்ணணும். இந்திர நீலமுத்து 2 குஞ்சியும் சந்திர வதனமும் தாழ்ந்த கைகளும் சுந்தர மனிதரை தோளும் 56 சுந்தரமணி உரைசெய்யும் தேவர் உரைசெய்யும் தேவர் ஒன்றும் பாட்டு இல்லையே. இங்க எத்தனாவது பாட்டு இல்ல? ஆடு மாதிரி எல்லா பாட்டும் வந்து உரைசெய்யும் தேவர் வந்து அடுத்த பாட்டு. இந்திர நீலமுத்து 2 குஞ்சியும் சந்திர வதனமும் தாழ்ந்த கைகளும் சுந்தர மணிவரை தோளும் மேயல முந்தி என் உயிரை முறுவல் உண்டதே. படர்ந்து ஒளி பறந்து உயிர் பருகும் ஆகமும் தடம் தரு தாமரை தாழும் தாளுமே அல கடந்தரு மாமத களிநல் யானை போல் நடந்தது கிடந்தது என் உள்ள நன்னியை. உரைசெயில் தேவகம் உலகுளான் அலன் விரைசரி தாமரை இமைக்கும் மெய்மையான் வரிசிலை தடக்கையன் மார்பின் நூலினன் அரசிலம் குமரனே ஆதல் வேண்டுமா. பிறந்துடை நலனிலை பிணித்த எந்திரம் கரங்குபு திரியுமென் கன்னி மாமதில் எரிந்த அக்குமரனை இன்னும் கண்ணில் கண்டு அறிந்து உயிர் இழக்கவும் ஆகுமே கொலாம். என்றிவை இணையன விளம்பு மெல்வையின் நின்றன விளம்பும் எல்வைன்னு இருக்கு. விளம்பும் ஏல்வையின் நின்றனன் இவன் எனும் நீங்கி நான் நின்றனன் இவன் எனும் நீங்கி நான் எனும் கன்றிய மனத்துரு காம வேட்கையால் ஒன்று அல பல நினைத்து உருகும் காலை. அந்த இடத்துலதான் காமம் சொல்லணும், அந்த இடத்துலதான் காதல் மாற்றிவாங்க. ஏன்னா தப்பா புரிஞ்சுக்கிறீங்க. அது நம்ம காலத்துல அதனுடைய அர்த்தம் வேலை பார்க்க. அதனால அது அவளுக்கு காம வேட்கையா, அவளுக்கு அதுவா, அவளுக்கு இதுவா. திருக்குறள் ஒரு அருமையான பாடல் வேணா உங்களுக்கு அர்த்தம் இதுவாகலை அப்படின்னு சொன்னா மனசுல வாங்கி கட்டமா இருந்தா அந்த இடத்துல காதல் வேணா போட்டுருக்காங்க. இப்போ now we have to get into the mood. அதாவது எங்க விட்டுருக்கோம் சீதை அப்படின்னு சொன்னா, அவ வந்து உயிர் துடிக்க எதிரில் வந்து பார்த்தவன் யாருன்னு தெரியும் திகைச்சிட்டு இருக்கான். ஒரு செகண்ட் அவன் வந்து ஒரு அந்த பக்கத்தில் ஒரு கோட்டை மதிச்சவன்கிட்ட அவன் பால்கனியில் இருக்கும்போது அந்த பக்கத்தில் போயிட்டு இருந்தான். ஒரு நிமிஷம், ஆனால் ஒரு செகண்ட், ஒரு ஸ்லிப் ஆஃப் மூமெண்ட் தயங்கி நின்ன சமயத்தில் இவங்களுடைய 2 கண்ணை சந்தித்து சிரிச்சிருக்கான். புன்முறுவல் குத்திருக்கான். அதுக்கு இங்கே அடையாளம் ஆள் ஒன்று சும்மா அது ஒரு ஸ்மைல் வச்சுட்டு தான் போயிருக்காரு. ஆனால் அதுதான் முந்தி என்ன உயிரை உண்டது. அந்த
இதை அதை பார்த்து இவருக்கு அந்த இது கண்ணு போக மாட்டேங்கிறது இந்த காட்சி. ஏன்னா அவர் வந்து திரும்பி கூட பார்க்க போயாச்சு. விஸ்வாமித்திரரோட நடந்து போயிட்டு ஒரு காரணத்தினால லக்ஷ்மணனும் விஸ்வாமித்திரம் கூட வந்துருக்காங்க. ராமர் மனசு எங்க பின்னால் நின்று மனசு மட்டும் பின்னால் இருக்கு, உடம்பு முன்னால் போயிட்டு கண்ணு முன்னால் தான் பார்த்துருக்கோம். இவளுக்கு நயனகோசரம் வரைக்கும் இவளுடைய கண் எல்லை, பார்வை எல்லை வரைக்கும் எங்க மேலேருந்து பார்த்துட்டு பார்வை எல்லை புரிகிற வரைக்கும், பார்வையிலேருந்து மறைகிற வரைக்கும் பார்த்துட்டு திரும்பி வந்து இது பண்ணியிருந்தா அவளுடைய இந்த படுக்கையில் வந்து விரித்திருந்த இந்த பரப்பி இருந்த தளிர்களெல்லாம் கருகி போனது. அது எப்படி சுருக்குன்னு ஏறினது, அந்த மல்லிகைப்பூவெல்லாம் விரிச்சிருந்தாங்க, ஒரே நொடியில காஞ்சி கருகி போய் முள்ளக்குத்தாட்டு. இந்த மாதிரி எல்லாம் ஃப்ளைட்டு இருக்காங்க. நம்ம நட்ட நடு ஃப்ளைட்டில் போய் பிடிக்கிறோம். அதாவது நம்ம வந்து ஏதோ பஸ்ஸில் ட்ரெயினில் மோஷன் என்ன பண்ணலாம், ஏரோப்ளைனில் மோஷன் நடுவில் வி ஹேவ் டு கெட் இன் தட் மூட் அகைன். இந்திரம் நீலமுத்து இருண்ட குஞ்சி குஞ்சி சிகை, இந்திர நீலமுத்து இருண்ட, இந்த நீளம் போல இருண்ட தலைமயிரம் சந்திரவரம் தாழ்ந்த கைகள். தாழ்ந்த கைகளுங்கிறது அதுதான் ஜானு பாகுங்கிறது. ஜானுன்னா இந்த முட்டி, முட்டி வரைக்கும் நீண்ட கைகள். அவருக்கு தான் புருஷ லட்சணங்கிறது அதுதான். இந்த கை வந்து நமக்கெல்லாம் இவ்வளவு தூரம் வரும், அவர் வந்து கை கீழே ஜானுக்கு கீழே நீண்ட கை. தாழ்ந்த கைகளும்னா அதான் ஆண்மை கிடையாது. காமராஜர் காந்தி சுந்தர மணிவரை தோளும் மே அல, சுந்தர மணிவரை தோளுமே அல. அதெல்லாம் இல்ல, அதெல்லாம் அப்புறமா தான் பார்த்தேன் நான். முந்தி என் உயிரை முருவல் கொண்டதே. He set my soul in one clean smile. அப்படியே உறிஞ்சி எடுத்து போயிட்டான். ஸ்ட்ரா போட்டு உறிஞ்சி. முந்தி என் உயிரை முருவல் உண்டது, படர்ந்து ஒளி பறந்து உயிர் பருகும் ஆகமும். இந்த இடத்துல ஒரு டிராமான்னு சொல்லுவார் ராதாகிருஷ்ணன். நிறைய பார்த்துட்டு முதல்ல தலை தெரியாது, இந்திர நீலமுத்து இருண்ட குஞ்சு. என்னடா நம்மளை யாரோ ஒருத்தி பார்க்குறாளேன்னு ஆம்பளைக்கும் ஒரு பயிர் போடலாம் அப்படின்ட்டு வந்து பார்க்கலாம். சந்திராவதான் முதல்ல இந்த தலையை பார்த்தா உடனே யாரோ பார்க்குறான்னு நிமிந்து பார்த்தானா அவன் முகத்தை பார்த்துட்டான். அதுக்கப்புறம் தோள்கள், தாழ்ந்து கைகள் தோடு பார்த்துட்டு அவர் சிரிப்பு சிரிச்சானா இது எல்லாத்தையும் விட அந்த முருவில் என்ன சாப்பிட்டுருப்பான் அப்படிங்கிற ஒரு டிராமா இருப்பாங்க. அதாவது ஒரு சினிமாட்டிக் முந்தி எல்லாத்துக்கும் முன்னதாக, அதாவது முந்தினா மற்ற அழகெல்லாத்தையும் கால வரிசையில முதல்ல பார்த்தாங்க இல்ல, அதெல்லாம் அதை தாண்டி தாண்டி வேகமா வந்து அந்த சிரிப்பு என் உயிரையே கொண்டு விட்டது. இதுவா அதுவா 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 எல்லாத்தையும் தாண்டி அந்த இடம் இருக்கு, உயிரை சாப்பிட்டு ஒரு அந்த உறிஞ்சு உண்மை முந்தி என் உயிரை நம் முருகன் உண்டதே சாப்பிட்டு குடிச்ச மாதிரி குடிச்சிட்டு போயிட்டு படர்ந்து ஒளி பறந்து உயிர் பருகும் ஆகும். அவருடைய மார்பு ஒளி படர்ந்து ஒளி பறந்து உயிர் பருகும் ஆகம். தடம் தரு தாமரை தாழும். இவ அங்கேருந்து பார்த்துட்டு இருக்கா, மேலேருந்து பார்த்துட்டு இருக்கா, நடந்து போற வரைக்கும் எது தெரியும்? தாமரை தாள் தெரியாம எப்படி இருக்கும்? தாமரை தாளுமே அல, அதெல்லாம் இல்ல. கடந்தரு மாமத கழிநல் யானை, யானை மத யானை நடந்து வரா மாதிரி, மதகஜ யானை பெண்களுக்கு சொல்லுவாங்க. இவன் மத யானை மாதிரி நடந்து வந்தது, நடந்தது அப்படி நடந்து வந்தானே, அது கிடந்தது என் உள்ளத்து நன்னி. என் உள்ளத்துக்குள்ளே நன்னி அந்த காட்சியே கிடந்தது. கிடந்தது பிடிக்க முடியாது.
அதாவது யானை மத யானை மாதிரி அவன் நடந்து வந்தது. கிடந்தது என் உள்ளம் கண்ணி. அதெல்லாம் அந்த வார்த்தையில அப்படியே வச்சுக்க வேண்டாம். உரை செய்யில் இப்ப தோன்றும் யாரு பார்த்தா இவ்வளவு அழகு பார்த்தா மனுஷன் மாதிரி தெரியுது. எனக்கு யாரா இருக்க முடியும்? உரை செய்யில் தேவர்கள் உலகுலானவன். நிச்சயமா தேவர் உலகம் இல்லை. காது பூமியை படத்தை நான் பார்த்துட்டேன். வெறை செடி தாமரை இமைக்கும் மொய்மையான். கண்ணெல்லாம் இமைக்கிறத அதையும் பார்த்தேனே. வரிசிலை கடற்கை கையில வில்லு வச்சிருக்கான். மார்பின் நூலியன் பூணல் போட்டுதான். அரசியலம் குமரன். இதுவும் அதுவும் காம்பினேஷன் இருந்ததுன்னா நிச்சயமா ராஜகுமாரமாக தான் இருக்கும். கெஸ் ஒரு கோடி இருக்கும். அதாவது சத்திரியனுக்கும் பூணல் போடலாம் ஒரு சந்தர்ப்பம். மூவர்ணத்திற்கும் உண்டு. அது இதுல புதல்வரை பெறுதல் அப்படிங்கிறது 7வது அதிகாரத்துக்கு முன்னால எழுதுற கருமேல உரை இருபிறப்பாடான மூவர்ணத்தாருக்கும் பிறந்துடை பிறந்த காலத்திலிருந்து நல நிறை பாட்டு ரொம்ப சாதாரணமான பாட்டு. ஹைட்ல போயிட்டு இப்படி போட்டிருப்பான் என்னோட அரசியல் அது இதுல இல்ல நினைப்பாடல் இல்ல. இப்படி ஒரு என்ன விஷயம்னா அது பூனெல்லாம் போட்டு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. பெருமாளுக்கு அவ்வளவுதான். அது இல்ல. அந்த பாட்டு ரொம்ப சாதாரணமா இருக்குல்ல. பிறந்துடை நல நிறை பிடித்த எந்திரம் கரங்குபு திரியும் என் கண்ணி மாமன். முதல்லயே மதில் சொல்லும்போது அயோத்தியில் சொல்லும்போது மதில சொல்லும்போது கண்ணி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இம்பிரெக்னபிள் அப்படிங்கிற வார்த்தையை அதில் சுட்டி என்ன சொல்ற, என் கண்ணிமைக்கு நான் போட்டுக்கொண்ட மாமதி, அதை சுற்றி காவல் காத்தபடி நான் பிறந்ததிலிருந்து தெரிந்து கொண்டிருக்கிற எந்திரம், பிறந்துடை நலநிறை பிடித்த எந்திரம், கரங்கு திரி சுற்றி கொண்டே திரிகின்ற என், அதாவது அந்த எந்திரம் சுற்றி கொண்டே திரிகின்ற என் கன்னி மாமதிலை எரிந்த அக்குமரன் உடச்சு உள்ள வந்துட்டான். அக்குமரனை இன்னும் கண்ணில் கண்டு, இதுக்கு 2 அர்த்தமும் சொல்லும். அறிந்து உயிர், இன்னொரு தடவை பார்த்து அறிந்து உயிர் இழக்கவும் ஆகுமே போலாம். இன்னொரு தடவை பார்க்கறதுக்கு உயிர் விடலாம் என்ன ஒரு அர்த்தம்? இன்னொரு தடவை பார்த்தா எனக்கு உயிர் இருக்குமா அப்படின்னு இன்னொரு தடவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் உயிர் எடுத்தா பரவாயில்ல, அதுக்கு முந்தி உயிர் போயிடக்கூடாது. அது ஒரு அர்த்தம். அது ஒரு ஆக்கும்போதே உங்களுக்கு உயிர் போறது அறிந்து உயிர் போடுமே, உயிர் இழக்கவும் ஆகுமே கொலாம். ஆகுமே கொலாம், அந்த கொலாம் 2 விதமா சொல்லலாம். ஆகுமே கொலாம் அப்படின்னா அது வரைக்கும் எனக்கு ஒரு தடவை பார்க்குற வரைக்கும் எனக்கு ஒரு தடவை பார்த்துட்டு எனக்கு உயிர் தாங்குமா, எனக்கு இப்பவே இப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்ல நயத்தை இப்படி என்று இவை இணையனை விளம்பும் இயல்பையும் நீங்கதான். இப்போ உருவெளி தோற்றம் தெரியாது. இப்போ உருவெளி தோற்றம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே ஏற்படுற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். நீங்க ரொம்ப நேசிச்ச ஒருத்தர் காலமாயிட்டாரு, அப்பா அம்மா. நான் என்னுடைய அப்பா காலமாயி ஒரு 4 வருஷம் கழிச்சு நான் ஆஃபீஸில் இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு சின்ன வாக்கு என்னுடைய வெளியில் பெரிய பார்த்துட்டு கடந்து வர மாதிரி ஒரு ஃபீலிங், ஒரு ஃபியூ மினிட்ஸ், ஃபியூ செகண்ட்ஸ் அந்த எனக்கு ஏற்படுது. ஆனால் நம்ம எல்லாருக்குமே உண்டு, யாரோ ஒரு பக்கத்தில் இருக்கிற மாதிரி யாருமே இருக்க மாட்டாங்க. யாரோ ஒரு பார்த்து பின்னால் இருக்கிற மாதிரி ஒரு உருவழிங்கிறது இதுதான்.
இப்போ இவளுக்கு இன்னும் கூட இது டீப்பர், திஸ் இஸ் டீப்பர். ஆனால் நிறைய பார்க்குறாங்க ஆள் இருக்கிற மாதிரி இருக்கு. என்று இவை இணையன விளம்பும் இயல்பையும் நின்றன இவன் எனும் நீங்கினான். இங்கதான் இருக்கான், நீங்கினான் அதுக்குள்ள காணப்பட்டனே அப்படிமா. கன்றிய மனத்தொரு காம வேட்கையால் ஒன்றல பல அந்த காதல் தாகத்தினால, காதல் தாபத்தினால அதை நினைச்சு உருகினது, நினைச்சு இது பண்ண விதம் ஒன்றும் இல்லை, பற்பல விதமாக நினைந்து உருகும் காலத்திலே அந்த சமயத்தில் சூர்யா நீங்க படிக்கிறீங்களா? இந்த 3 படிச்சு இல்லை ஒன்றுனா படிச்சேன். அன்னமென் நடையவர்க்கு அமைந்த காமத்தி தன்னையும் சுடுவது தரிக்கிலான் என நல்நெடும் கரங்களை நடுக்கி ஓடிப்போய் முன்னைவன் கதிரவன் கடலில் மூழ்கினான். அதாவது சொல்லுங்க. சொல். அன்னமென் நடையவள் அவளுக்கு நடையவளுக்கு அமைந்த காமம், அவளுடைய காதல் நோய் இல்ல உண்டான உஷ்ணம் தன்னையும் சுடும். சூரியன் வந்து தன்னையும் சுட போறது அப்படின்னு பயந்து போய் நன்னெடும் கரங்களை நடுக்கி சூரிய உதயத்துல, சூரிய அத்தமன சமயத்துல you can see the flitting of light flitting. அந்த ஓரத்துல சுத்தம் பாரதி அந்த அத்தமன சூரியஸ்தமெல்லாம் பாடி ரெண்டு தகடு சுத்தது, ஒரு தகடு ஒரு வானத்தின் காட்சிங்கிறது அப்படி நடுக்கி கொண்டு நன்னெடும் கரங்களை நடுக்கி ஓடி போய் முன்னை வெங்கதிரம், சாதாரண கதிரம் வெங்கதிரம் அவனுக்கே அது சுடும் அப்படின்ட்டு கடல்ல போயிட்டான். விரிமலர் தென்றெல்லாம் வீசு பாசம் எந்திர செக்கரும் இருளும் காட்டலால் அரியவற்கு அனல் தரும் அந்திமாலையும் கருநிற செம்மையில் காலன் தோன்றினான். விரிமலர் தென்றலாம் வீசு பாசம் எரி நிற செக்கரும் இருளும் காட்டலால் அரியவளுக்கு அனல் தரும் அந்தி மாலையா கருநிற செம்மையில் காலம். அந்தி அப்படிங்கிறது, அந்தி பொழுது அப்படிங்கிறது எப்பவுமே காதல் மயக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு அது யமனை போன்றது, வருத்துவது, உயிரை வருத்துவது. அதனால அந்தியும் வந்தது அப்படின்னு சொன்னா அந்தியும் வந்ததா அப்படின்ட்டு வருந்துவாங்க. அப்ப இது யமன் மாதிரி வந்துதான். அந்த யமனுக்கு என்னென்ன லட்சணம்லாம் இருக்கு, அது அத்தனை லட்சமும் இந்த அந்தியில இருக்கு. என்னது? விரிமலர் தென்றலாம் வீசு பாசம், யமனுடைய பாசக்கயிறு மாதிரி தென்றல் வீசி கொண்டிருக்கிறது. எரி நிற செக்கரும் அத்தமிக்கிற நேரத்துல அவனோட செம்பட தயிர் தலைமயிர் மாதிரி அந்த சூரிய அஸ்தமனம் ஆயிட்டு இருக்கு. உடனே இருள் வந்துடுது, உடம்பு அந்த கருத்த உடம்பு அதெல்லாம் வந்ததுனால அரியவளுக்கு அனல் தரும் அந்தி அனல் தரும் அந்தி மாலையா கரிநிற செம்மயிர் காலம் மீது அறை பறவையாம் பறையும் கீழ்விழி ஓதமென் சிலம்போடும் உதிர செக்கரும் பாதக இருள் செய் கஞ்சுகமும் பற்றலால் சாதகர் என்னவும் தகைத்து அம்மாலை மீது அரை பறவையாம் பறையும் கீழ் வெளி ஓத மென் சிலம்பொடும் உதிர செக்கரும் பாதக இருள் செய் கஞ்சுகமும் பற்றலால் சாதகம் என்னவும் தகைத்து இம்மாலை. இது அந்த சக்தி உபாசனையில இது ஒரு வழக்கம்னு சொல்றாங்க. சாதகர் யார் சாதனை செய்கிறார், சிவயோக சாதனைகள் சொல்லி சாதகர். இவங்க சக்தி உபாசகர்களுக்கு இப்படி ஒரு இதை உண்டு, கருப்பு சட்டை போடுவாங்க.
கஞ்சுகம் கருப்பு சட்டை. மேல பறவைகளுடைய ஓசை, கீழே பாத சலங்கை ஆட்டம் கடல் ஓசை. மேல பறவை ஓசை, கீழே சலங்கை ஓசை. காளி இருக்கிறாங்க, இவரு கருப்பு சட்டை போட்டுருக்காரு. பாதக இருச்சை உபாசகர் கருப்பு சட்டை போட்டுருக்காரு. பாதக இருச்சை கஞ்சுகமும் பற்றலால் சாதகம் என்னவும் சக்தி வழிபாடு என்னவும் தகைத்து இம்மாலை. இந்த பறவை ஒலி இங்க எப்படி பொருந்தது? பறவை ஒலி எப்படி இந்த சாதகருக்கு பொருந்தது? இல்ல அத பாராடிக்கிறாங்க. அவங்க வந்து இது அடிக்கிறாங்க. உச்சாடனம் சொல்றாங்க இல்லையா? சரி, இதுல சக்தி உபாசகர் போடல, பூதம்னு இல்ல போட்டுருக்காங்க. பூதம்னு போட்டுருக்காங்க. அது பூதான ஒரு அர்த்தம் இல்ல. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குது. சாப்த தாந்திரிகத்தை பத்தி கம்பன்ல இது எனக்கு தெரிஞ்ச எந்த ரெஃபரன்ஸுமே இல்ல. இல்ல இதுல வந்து இந்த அர்த்தம் எனக்கு அதுல ஒத்துக்கல. இந்த சாதகர்ங்கிறது பாக்கி இதுல எல்லாம் சாதகர்ங்கிறது ரொம்ப தெளிவான இல்ல பூதம்னு சொல்லியிருக்கு. இந்த பூதத்துக்கு வந்து நீங்க அதை அத்தனையும் பொருத்த முடியாது. யோசிச்சு பார்த்தா இவர்கிட்ட இருந்து நம்ம மாறுபடுற இடம் நம்ம தாந்திரிக உபாசகர் அவங்க வந்து எப்பவும் கருப்பு நிறத்துல உடைகள் அணிவாங்க, ரத்த பலி கொடுக்குறாங்க இல்லையா? அதுக்காக அவங்களுடைய உச்சாடனங்கள் அந்த சக்தி உபாசனையில ரெண்டு வாமாச்சாரம்னு பேரு. அந்த வாமாச்சார சாஸ்திரங்களை போல இருந்தாருன்னு அவர் எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்காரு. நம்ம அவர் வந்து ஒரு சின்ன ரெஃபரன்ஸ்ல கூட பல விஷயங்களை சொல்லுவார். கயங்கள் என்னும் கயங்கள் என்னும் கனல் தோய்ந்து கடிநாள் மலரின் விடம் பூசி இயங்கு தென்றல் மன்மத வேல் எய்த புண்ணினிடை நுழைய உயங்கும் உணர்வும் நலமும் உருகிச் சோர்வாள் உயிர் உண்ண வயங்கு மாலைவான் நோக்கி இதுவோ கூற்றின் வடிவு என்றாள். கயங்கள் என்னும் கனல் தோய்ந்து கடினால் மலரின் விடம் பூசி இயங்கு தென்றல் மன்மதவேள் எய்த புண்ணின் இடை நுழைய உயங்கும் உணர்வும் நன்னலமும் உருகிச் சோர்வாள் உயிர் உண்ண வயங்கு மாலை வான் நோக்கி இதுவோ கூட்டின் வடிவென்றார். அடிச்சுருக்கான். தனனா தன்னா தனானா டிங்கிள் டிங்கிள் லிட்டில் ஸ்டார் ஹவ் ஐ வண்டர் வாட் யூ ஆர் டபுள் அப்படியே ரூட் பண்ணுங்க. அந்த சந்தம் அங்கே இருக்கு. இந்த it is known as octosyllabic iambic pentameter. பென்டா அப்படின்னா 5, அதாவது 4. சரி, அது முடிச்சிடும். பென்டாங்கிறது 4. 4னா 5ஆம் இருக்கலாம், 6ஆம் இருக்கலாம். வார்த்தைகள் 5 பென்டகான். அதான் 5னா 4ஆம் இருக்கலாம், 6ஆம் இருக்கலாம். Twinkle, twinkle, little star, 4. How I wonder what you are. அது சிலபல்ஸ் இல்ல சிலபுல வார்த்தை அத்தனை வார்த்தை ஆக்டோ சிலபிக் 8 சிலபு 8 சிலபுள் 5 வார்த்தை. பென்டானா இது அயாம்பிக் அப்படின்னு சொன்னா அயாம்பு வந்து ஏரி துள்ளி வரும். அதே சந்தம் சந்த வகையில பார்க்கும்போது மொழிக்கு அப்போ கயங்கள் என்னும் கனல் தோய்ந்து குளங்கள் என்கின்ற நெருப்பிலே தோய்ந்து கடிநாள் மலரின் விஷம் பூசி. தென்றல் எப்படி வருது அப்படின்னு சொன்னா இயங்கு தென்றல் மன்மத வேள் எய்த புண்ணிடை நுழைய. எங்க என்ன பண்றதுன்னு சொன்னா இந்த குளம்ங்கிற நெருப்புக்குள்ள போய் இறங்கி பூக்களோடைய வேகத்தெல்லாம் வாரி பூசிட்டு இந்த மன்மத எய்த புண்ணில வந்து இந்த தென்றல் நுழைஞ்ச உடனே உயங்கும் உணர்வு, வருத்துகின்ற உணர்வு, நன்னலமும் உருகி சோர்வாய் வயங்கு மாலை வான் நோக்கி இதுவோ கூட்டின் வடிவென்றார். இதுதான் யமனுடைய சொரூபமா, இதுதான் யமன் சொரூபமா அப்படின்ட்டு தவிச்சாரம். இதே கல்யாணம் விஷம்
ம்? நறுமணமா மாறிடும். ஆமாமா. ஆமா ஏன் இப்பதான் ஏன் உனக்கு ஆயிருக்கு எல்லாம் என்ன பண்ற கம்பெனில இது மாதிரி நிறைய உண்டு. இல்ல அன்பெனும் விடமுண்டாரை ஆற்றலாம் மருந்தும் உண்டோ அபாரமான இந்த இடத்துல இவர் சொன்னார்ல காமம்னு வர இடத்துல அன்புன்னு எடுத்துக்கணும். அந்த இடத்துல அன்பை வந்து காமம்னு எடுத்துக்கணும். அந்த பயன்பாடு எதுவும் கான்டெக்ஸ்ட பொறுத்து அந்த இடத்துல ராவணனுடைய காமத்தை சொல்லும்போது அன்புங்கிற வார்த்தையை பயன்படுத்து. இன்னொரு இடத்துல அற்பெனும் திரைபுரல் ஆசை வேலையன் அவனுக்கு இருந்தது அன்பு இல்ல காமம் தான். ஆனா அந்த இடத்துல அன்புங்கிற சொல்ல பயன்படுத்து. அன்பெனும் பொண்டாட்டி மேல வைக்கிறது எப்படி அன்பா இருக்கு? காமம் தான். உபகரணனே ஒத்துக்கலையே ஆற்றில் பரதார அஞ்சிர அடைத்து மாசில் புகழ் காதலூர் நம்மை கூட பேசுவது மானம். அடுத்த கடலோ மழையோ முழுநீல கல்லோ காயா நரும் போதோ படர்ப்பும் குவளை நாள் மலரோ நறுமலர் சரி அதுல இருந்தா நீலோர் பழமோ பானலோ இடர்சேர் மடவார் உயிர் உண்பது யாதோ என்று தளர்வாள் முன் மடல் சேர் தாரன் நிறன் போலும் மாலை வந்தது. இங்க வந்து மடல் சேர் தான் இருக்கணும். அடல் சேர் தாரான் இதுல அடல் சேர் அசுரர் நிறம் போலும். மடல்னாலும் அர்த்தம் சரியா தான் வருது. அந்தி மலை வந்தது. சொல்லுங்க அவ்வளவுதான். நீங்க சொல்லுங்க பொருள் சொல்லுங்க. கடலோ மழையோ முழு நீல கல்லோ காயோ நெரும்போதோ படப்பும் குவளை நறுமலரோ நீலோ பழமோ பானலோ விட்டு சேர்த்தல் தான் பானலோ படப்பும் குவளை நறுமலரோ நீலோ பழமோ பானலோ அப்பதான் அது விட்டு சேர்க்கணும். இடர்சேர் மடவார் உயிர் உண்பர் தியாதோ பாருங்க தூ முடிஞ்சிருக்கு அப்புறம் யா வந்திருக்கு அது இகரமாச்சு சுற்றி வைக்கிறோம் மறக்க வேண்டாம். இடர்சேர் மடவார் உயிர் உண்பர் தியாதோ வென்று தளர்வாழ்முன் அடல் சேர் அசுரர் மடல் சேர் அசுரர் நிரம்போ அந்தி மாலை வந்தது. இந்த அந்திங்கிற அந்த மூலையினால அடல்ங்கிறது சரியா இருக்கு. மடல் மடல் இல்ல அடல் சேர் அசுரர் நிரம்போலு மந்தி அடல் சேர் அசுரர் நிரம்போலும் அந்தி அதான் ஆனாவுக்கு ஆனாவது நீங்க நிரம்போலு மந்தி இன்னும் போடுங்க நம்ம பிரிச்சு படிக்கணும். அந்தி ஆனாவுக்கு ஆனா சரியா இருக்கலாம். அடல்ங்கிறது அடல்னா அடுத்தல தொழில் இல்ல விளைவு. இங்க வந்து எனக்கு ஒரு சந்தேகம் என்னன்னா இப்போ இந்த பர்டிகுலர் டிஸ்கஷன் நீங்க பேசுறது இல்லையா இப்போ இந்த இடத்துல வந்து போலு மந்தின்னு எழுதுனா அந்த நாலாவது சொல் வந்து மந்தின்னு வச்சுக்கிட்டு முதல் சொல்ல மா வந்து மோனையா எடுத்துக்கலாம். ராமாயணத்துக்கு சம்பந்தம் எல்லாம் தெரியும் இருந்தாலும் எனக்கு ஒரு ரெகுலர் சந்தேகம். போலு மந்தி இன்னொரு பிரச்சனை என்னன்னா அசுரருடைய நிறம் போல அந்தி மாலை வந்ததுன்றது நல்லா இல்ல. இதுல ராமனுடைய நிறம் போல அந்தி மாலை வந்தது. அதே அதே மடல் சேர் தாரான் வந்தா ராமனுடைய நிறத்தை அந்தியில பார்த்து ஒரு கவிதைன்னு பார்க்கும்போது அதுதான் பொருத்தமா இருக்கு. அதுல அரசன் அசுரன் நிறம்ல வந்தது. அதுக்கு முன்னாடி இதுவோ கூட்டின் மடியில என்ன சொல்ற கூற்று வந்து துன்புறுத்தலாம். அது வந்து அந்த வேதனையை உயிரை எடுக்கிற மாதிரி கூற்று வந்தான்னு அர்த்தம். இதுல சம்பந்தமே இல்லாம அசுரன் நிறம் போல வந்து. ஏன்னா அடுத்த பாட்டுல பாருங்க, அடுத்த பாட்டுல இருட்டுக்கு முழுக்க ராமனோட கம்பேர் பண்ணி தான் அடுத்த பாட்டை நீங்க படிச்சீங்கன்னா அது என்னது மைவான் நிறத்து உலகில் அந்த பாட்டெல்லாம் எடுத்தீங்கன்னா ராமனுடைய நிறம் தான் அந்த இருட்டுக்கு சொல்லும். இதுல வந்து இதுல பார்த்தா ராமனுடைய நிறம்னு வருது, இதுல இதை வச்சு பார்த்தா அசுரனுடைய நிறம்னு வருது. எனக்கு ராமனுடைய நிறம் தான் பொருத்தமா இருக்கும். அந்த பாடத்தை சொல்லுங்க.